உன் சன்னதிக்கு வந்து கதற வைக்கணும் தானே ஆசைப்பட்ட. தோ வந்துட்டேன். என் புருஷனுக்கு பார்வையால கூட கோவப்பட தெரியாது. அவர் என்ன வார்த்தையால எரிக்கிற அளவுக்கு நீ பேச வச்சிட்டியம்மா. பொண்ணா பிறந்து கல்யாணமான ஒருத்தி தனக்கு ஒரு குழந்தை வேணும்னு ஆசைப்படுறது என்ன தப்பா? அது கொலை குத்தமா? தூக்கு தண்டனை கைதிக்கு கூட மன்னிப்பு கொடுக்கிற தேசம் இது. அதை விட ஒரு பெரிய தப்பா நான் செஞ்சேன். கல்யாணம் ஆகி வந்து இந்த 6 வருஷத்துல எனக்குன்னு உன்கிட்ட நான் எதையாவது கேட்டிருப்பேனா? இல்ல வேற எதுக்காவது ஆசைப்பட்டிருப்பேனா? ஆசைப்பட்டது கிடைக்கலையேன்னு நான் என்னைக்காவது அழுதிருப்பேனா? எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்திருக்கே தாயேன்னு தினம் தினம் உன்னை நினைக்காம இருந்திருப்பேனா? மதுவும் சூர்யாவும் அண்ணி அண்ணின்னு என்ன சுத்தி வரும்போது இந்த பிள்ளைங்க மட்டும் எனக்கு போதும்னு நான் மனசார நினைச்சிருக்கேன்னு உனக்கு தெரியாதா? மது என் மேல வச்சிருக்கிற பாசத்தினால தானே அப்படி ஒரு காரியத்தை செஞ்சா. அதே பாசத்தினால தானே சூர்யாவும் அவர்கிட்ட போய் பேசியிருக்கான். இதுல ஏதாவது ஒரு தப்பு இருக்கா? அவர்கிட்ட நான் சொல்லாம செஞ்சது தப்புதான். ஆனா மொத்தமா இப்படி தப்பா பேச வச்சிட்டியேம்மா. அவர் மனசு நோகுற அளவுக்கு நான் ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சிடுவேனா? சொல்லாம செஞ்சது கூட வேணும் நான் செஞ்சேன். மது வற்புறுத்தலன்னா நான் ஆஸ்பத்திரிக்கு எல்லாம் போயிருப்பேனா? சொல்லுமா. ஒரு தாயோட மனசு நோகடிக்க கூடாதுன்னு தானே நான் தாயாகிற விருப்பத்தையே தள்ளி வச்சேன். கனவு மாதிரி நீயே ஒரு கோட்டையை கட்டி விட்டுட்டு நீ அதுல நெருப்பு வச்சா என்னமா அர்த்தம்? அத்தை என்ன குத்தி காட்டும் போதெல்லாம் அவங்க வேற தலைமுறை, அப்படிதான் யோசிப்பாங்க. நாம எதையும் தப்பா எடுத்துக்க கூடாதுன்னு தான் நினைப்பேன். அவங்க என்ன எவ்வளவு தப்பா பேசினாலும் அவர் எனக்கு ஆதரவா இல்லாம அவங்க பக்கத்துல நிக்கும் போதெல்லாம் ஒரு மூத்த பிள்ளை எப்படி இருக்கணுமோ அப்படிதான் அவர் இருக்காரு. அதுலயும் எந்த தப்பும் இல்லைன்னு தான் நான் நினைப்பேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் கசப்பில்லாம வாழணும், அது தவிர வேற எதுவுமே முக்கியம் இல்லைன்னு இன்னைய வரைக்கும் நினைச்சிட்டு இருக்கேன். எது இல்லைனாலும் எங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருந்தது. நேத்து வரைக்கும் ஒருத்தர் சரியா புரிஞ்சுக்கிட்டோங்கிற ஒரு திருப்தியும் இருந்தது. அதை கெடுத்து பாக்குறதுல அப்படி என்னம்மா உனக்கு சந்தோஷம்? அப்படி என்னம்மா உனக்கு சந்தோஷம்? என்னால தாங்க முடியலம்மா. என்னால தாங்க முடியல. என்னால தாங்க முடியல. என்னால தாங்க முடியல. இருக்காங்க பாரு. அண்ணி, காலங்கத்தால நீங்க வீட்ல இல்லன்னு நான் சந்தேகப்பட்டேன். அதனாலதான் இங்க வந்தேன். என்னாச்சு அண்ணி? அண்ணி ஏதாவது ப்ராப்ளமா? அண்ணா ஹாஸ்பிட்டல் போறத பத்தி ஏதாவது சொன்னாரா? வேண்டாம் வேண்டாம், உங்க 2 பேருக்கிட்டே நான் சொல்றேன். இனிமே இந்த குழந்தை ஹாஸ்பிட்டல் டெஸ்ட்னு இத பத்தில தயவு செஞ்சு பேசாதீங்க. இனிமே எனக்காக எந்த முயற்சி எடுக்காதீங்க ப்ளீஸ். அண்ணி ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏதாவது ப்ராப்ளமா சொல்லுங்க. என்னாச்சு அண்ணி? அண்ணா ஏதாவது திட்டினாரா? வேண்டாம்னா விட. அண்ணி நீங்க இப்படி கலங்கி போய் இருக்கிறத பாத்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது அண்ணி. தயவு செஞ்சு என்னாச்சுன்னு சொல்லுங்க. ஏண்டா ஏன் 2 பேரும் என் மேல இவ்ளோ பாசத்தை வச்சிருக்கீங்க?
வேண்டாம் வேண்டாம், என் மேல இவ்ளோ பாசத்தை காட்டாதீங்க. நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க. என்னன்னு சொல்றீங்க? எங்களுக்கு ஒண்ணுமே புரியலையே. நீங்க செஞ்ச எல்லாமே அவர் தப்பா நினைச்சிட்டு இருக்காரு சூர்யா. அவர்கிட்ட நான் சொல்லாம டெஸ்டுக்கு போனது அவருக்கு பிடிக்காதுன்னு நான் பயந்துட்டு தான் இருந்தேன். ஆனா பயந்த மாதிரியே ஆயிடுச்சு சூர்யா. நீ போய் அவர்கிட்ட எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்லிருக்க. அப்புறம் அவரை நீ ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டிருக்க. அவர் மனசு எவ்வளவு சங்கடப்படும்னு ஏன் சூர்யா உனக்கு தோணல? அண்ணி இதுல சங்கடப்படுறதுக்கு என்ன இருக்கு? அண்ணனுக்கு ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டா பிரச்சனை சால்வ் ஆயிடும்ல. அதனாலதான் நீ அப்படி பண்ண. தப்பு சூர்யா, நீ புரிஞ்சிக்க மாட்டேங்கிற. எது நினைச்சு நான் பயந்துட்டு இருந்தேனோ அதே மாதிரி கரெக்டா நடந்திருக்கு. அவரை நீ டெஸ்ட் பண்றதுக்கு வாங்கன்னு கூப்பிட்டா அவர் வருத்தப்பட மாட்டாரா சூர்யா? அவருக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். தன்னை குத்தி காட்டுறதா அவருக்கு தோணாது? ஏன் நீங்க ரெண்டு பேரும் இதை யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க? ஐயோ அண்ணி, சத்தியமா நாங்க அப்படி நினைக்கல. போதும் மது, போதும். இத்தனை வருஷம் நான் கேட்காத பேச்சையெல்லாம் கேட்டுட்டேன். ஒரு பொண்ணுக்கு காசு, பணம், வீடு, வாசல் எல்லாம் பெருசு இல்ல. கட்டின புருஷன் அன்பா ஆதரவா இருந்தா மட்டும் போதும். நான் வேலைக்கு போலாம், சம்பாதிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். என் பேருக்கு பின்னால அவர் பேர் இருக்கிறது தான் எனக்கு எல்லாத்த விட முக்கியம். அது எனக்கு கொடுக்கிற தெம்பும் பாதுகாப்பும் தான் என்னை இவ்வளோத்தையும் செய்ய வைக்குது. வார்த்தைக்கு வார்த்தை ரஞ்சினி ரஞ்சினின்னு என்ன அன்பா கூப்பிட்டு இருக்கிறவர வார்த்தையால என்ன கொல்ற மாதிரி பண்ணிட்டியடி. என்னால தாங்க முடியல மது, என்னால தாங்க முடியல. இனிமே தாங்கறதுக்கு எனக்கு சக்தி இல்ல மது. முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. எனக்கு குழந்தை வேண்டாம் மது. சாமி சன்னதியில மனசார சொல்ற எனக்கு குழந்தை வேண்டாம். இது பாரு, சத்தியமா எனக்கு குழந்தை வேண்டாம். நீங்க ரெண்டு பேரும் எனக்கு போதும். எப்பவோ பிறக்க போற குழந்தைக்காக இப்போ என்னோட புருஷனை இழக்கிறதுக்கு நான் தயாரா இல்ல சூர்யா. உனக்கு புரியாது சூர்யா. உன் மனசுல கல்மிஷம் கிடையாது. தப்பா எதையுமே நினைக்க தெரியாதவன் நீ. நம்ம அண்ணன் நம்ம அண்ணின்னு நீங்க ரெண்டு பேரும் பொறுப்பெல்லாம் இழுத்து போட்டுக்கிட்டு எல்லாமே செஞ்சீங்க. ஆனா உங்க அண்ணனுக்கு என்ன தோணுது தெரியுமா? எங்க ரெண்டு பேரோட தாம்பத்தியத்தை பொதுவுல பேசி அசிங்கப்படுத்திட்டதா நினைக்கிறாரு சூர்யா. அண்ணி, நான் சத்தியமா அண்ணன் தப்பா புரிஞ்சிட்டு இருக்காரு அண்ணி. அண்ணி, தப்பு அண்ணி, இது ரொம்ப தப்பு. மனசு எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லம்மா. உங்க அண்ணன் இதுவரைக்கும் என்ன ஒரு வார்த்தை கூட தப்பா பேசினதில்ல. ஆனா இப்ப பேசும்படி ஆயிடுச்சு. அண்ணி, அண்ணனுக்கு இப்படி ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அண்ணி. சூர்யா, இந்த உலகத்துல தானே நம்ம வாழறோம். ஆனா நாம மட்டுமா வாழறோம்? எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க சூர்யா. அவர் ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும்னு நம்ம நினைச்சு கூட பார்க்காம இந்த காரியத்தை பண்ணிட்டோம். இது ஒரு பெரிய தப்பு சூர்யா. அன்னைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அடுத்தது நீ டெஸ்டுக்கு வான்னு சூர்யா நீ போய் அவரை கூப்பிட்டிருக்க. இப்ப சொல்லு சூர்யா, இத கேட்டு அவர் மனசு எவ்வளவு பாடுபட்டிருக்கும். இது பாரு, குத்தி காட்டணும்னு நீயும் நானும் நினைக்கலப்பா. ஆனா குத்தி கிழிக்கிறதுக்கு இந்த சமுதாயம் எப்பவுமே தயாரா இருக்கு. சூர்யா, முதல்ல நீ அவரோட மனசை புரிஞ்சுக்கோப்பா. இதோட இந்த விஷயத்தை விட்டுருங்க. இனிமே எனக்கு குழந்தை பிறக்கணும் அது இதுன்னு எதையுமே நீங்க ரெண்டு பேரும் என்கிட்ட பேசக்கூடாதாமா. உங்க ரெண்டு பேருக்கிட்டையும் நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். இதோட இந்த விஷயத்தை விட்டுருங்க ப்ளீஸ். அண்ணே அண்ணே, மது இரு மது. நம்ம தப்பு பண்ணிட்டோம் மது. அன்னைக்கு ஒரு குழந்தை பிறக்கணும்னு மனசார ஆசைப்பட்டு நீ இப்படி ஒரு காரியம் பண்ண. ஆனா
அண்ணியோட நிம்மதியே இதனால கெட்டு போகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அண்ணன் என்னன்னு இப்படி எல்லாம் யோசிப்பாரா? என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. மது, நமக்கு புரியாது. ஒருவேளை நாமளும் படிக்காம அண்ணா மாதிரி கடை வச்சிருந்தா நமக்கும் புரியும்னு நினைக்கிறேன். விட்டுரு மது. அன்னைக்கு ஒரு குழந்தை முக்கியம்தான், அதை விட அண்ணி நமக்கு முக்கியம். அவங்க நிம்மதியை கெடுத்துதான் இது சாத்தியம்னா இந்த முயற்சியை கைவிட்டுலாமே. மது, நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன். இந்த சாமிக்கு சக்தின்னு ஒன்று இருந்துச்சுன்னா அது என்ன செய்யணுமோ அதை செய்யட்டும். ஓகே, வா போலாம். டெஸ்ட் பண்ணியாச்சு, ரிசல்ட் வந்தாச்சு. உனக்கு ஒரு குறையும் இல்லை. அம்மாவாக அத்தனை தகுதி இருக்கு இல்லையா? ஆனா ரஞ்சினி, நம்ம தாம்பத்தியங்கிறது இந்த 4 செவத்துக்குள்ள நடக்கிற விஷயம். நமக்குன்னு இல்ல, எல்லாருக்கும் அப்படிதான். ஆனா நான் டெஸ்டுக்கு போயிட்டு வந்துட்டேன், எனக்கு எந்த குறையும் இல்ல. இப்ப நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லாம சொல்ற பாரு, இதுதாண்டி உன் புத்திய கரெக்டா காட்டுது. அந்த பேக்கெட் தான், ஒண்ணு போதும். சீக்கிரம் கொடுப்பா. இந்தாங்கம்மா, பிஸ்கட் பாக்கெட் ஒன்று கொடுப்பா. என்னென்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க? உடம்பு எதுவும் சரியில்லையா? ஒண்ணு இல்லடா, நீ போய் அந்த 5 நம்பர் வீட்டுல வெங்கடேஷ் இருக்காருல்ல, அவர் பணம் கொஞ்சம் பேலன்ஸ் தரணும், வாங்கிட்டு வா. சரிண்ணே. சரி போ. தம்பி, உளுத்தம்பருப்பு 1 கிலோ கொடுப்பா. அங்க இல்ல, இங்க இங்க மேல. கப்பலை கவுந்துருச்சு, சும்மா சோகம் கொண்டாடிட்டு இருக்க. ஏன், எனக்கு என்ன சோகம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் நல்லதா இருக்கேன். ஓ, நல்லதா இருக்கியா? கண்ணாடியில போய் மூஞ்சிய பாரு, பேய் அடிச்ச மூஞ்சி ஆட்டம் சகிக்கலடா. அதெல்லாம் உன் கற்பனை, எனக்கு ஒண்ணும் இல்ல. ஏன்டா வாய் கூசாம போய் சொல்ற? அது சரி, நைட்டு மனசு கூசாம ரஞ்சினிய வார்த்தையால கொண்டு வந்தானே நீ? இல்ல, அவ செஞ்சது தப்பு. மண்ணாங்கட்டி. கல்யாணமாய் 6 வருஷமாச்சு. நியாயமா நீதான் அவளை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிருக்கணும். அம்மா அம்மான்னு இப்பவும் புடவை முந்தானி பிடிச்சு சுத்திட்டு வர வெக்கமா இல்ல உனக்கு? வார்த்தையை அடக்கி பேச. எங்க அம்மாவை பத்தி உனக்கு என்ன தெரியும்? என்ன தெரியணும்? என்ன தெரியணும் சொல்லு. உலகம் முழுக்க இருக்கிற மாமியார் சமுதாயத்துக்கு உங்க அம்மா தலைவி. உன் பொண்டாட்டிய மனுஷியாவ மதிக்கிறாங்க, நீதான் வச்சுக்கணும். இதுவே வேற ஒரு பொண்ணா இருந்தா ஓடி சேருதான்னு புருஷனை இழுத்துட்டு என்னைக்கோ தனி கொடுத்தன போயிருப்பா. அவ தலையெழுத்து இன்னும் உங்க அம்மா கிட்ட மாட்டிட்டு அவஸ்தைப்படுறா. இல்ல, நீ வம்புக்குன்னு பேசுற. இப்ப அம்மா பத்தி எதுக்கு பேச்சு? என்கிட்ட சொல்லாம அவ டெஸ்டுக்கு போனது தப்பு. ஏண்டா மறைச்சு பேசுற? டெஸ்டுக்கு போனதை பத்தி அவனுக்கு கவலை? என் மூஞ்சிய பார்த்து பேசு. ரிசல்ட் அவளுக்கு பாசிட்டிவா வந்துருச்சு, இப்ப நீ போணும், அதான உன் பிரச்சனை? இல்ல, எனக்கு என்ன குறை? நான் எதுக்கு டெஸ்டுக்கு போனோம்? இத பாரு, உனக்கு குறை இல்ல நீ சொல்லாத, டாக்டர் சொல்லட்டும். உங்க அம்மா மாதிரி டகுல் விடுற வேலையெல்லாம் வேணாம். உண்மையை சொல்லு. பொண்டாட்டிக்கு எந்த குறையும் இல்ல, இப்ப நாம போக வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. நமக்கு என்ன ரிசல்ட் வருமோ அந்த பதட்டம் தானே உனக்கு? பாரா, பாவண்டா ரஞ்சினி. அவ முகத்தை பாத்தியா? நீ அப்படி திட்டுவேன்னு அவன் நினைச்சு கூட பாக்கலடா. தலை மேல வச்சு கொண்டாட வேண்டிய பொண்ணு கால்ல போட்டு மிதி மிதிச்சிருக்க. வெக்கமால உனக்கு? உன்னோட ஈகோ, உன்னோட சுயநலம், உன்னோட பாதுகாப்பு இதான் முக்கியம் நினைச்ச இல்ல? நீ என்ன புரிஞ்சுக்கல. நான் அப்படிப்பட்டவன் இல்ல. வேற எப்படிடா? எப்படி? உண்மையை சொல்லட்டுமா? உன் மனசு கங்கைன்னு அவன் நினைச்சிட்டு இருக்கா. அதெல்லாம் இல்ல. நான் ஒரு சாக்கடைன்னு நேத்து நைட்டு போஸ்ட் அடிச்சு ஓட்டிட்டு வந்திருக்கேன். இல்ல, எனக்கு எந்த ஈகோவும் இல்ல. செக்கப்க்கு போக எந்த தடையும் இல்ல. அப்ப நேத்து விஷயம் தெரிஞ்சதும் சரின்னு சொல்லிட்டு சந்தோஷமா புறப்பட்டுக்க வேண்டியதானே? இங்க என்ன வெட்டி முறிக்கிறியா? சூர்யா சொன்னபடி காலையில போயிருந்தனா இந்நேரம் வந்திருக்கலாம்ல. அது முடியாது. நான் யாருக்கும் என்ன நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்ல. முட்டாள், முதல்ல உனக்கு உன்னை நிரூபிச்சாகணும்.
இப்போ உன் மனசு முழுக்க அதான ஓடுது, இல்லன்னு சொல்லி பாரு. அம்மாவுக்காக நீ என்னென்னமோ செஞ்சிருக்க. என்னைக்காவது உன்னை நம்பி உன் பின்னாடி வந்த உன் பொண்டாட்டிக்காக ஒரு துரும்ப கிள்ளி போட்டிருக்கே நீ? என்னடா பாக்குற? போடா போ, அவளுக்கு ஒரு குழந்தைய கொடுக்கிற வழிய பாரு. சூர்யாவை கூப்பிட்டு பேசு, டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்க சொல்லு. இல்ல மாட்டேன். அவன் எதுக்கு? நானே போறேன். எனக்கு என்ன பயம்? நான் போக தான் போறேன். எவ்வளவு ஆச்சு? 50 ரூபா சார். இந்தாங்க. டாக்டரை பார்க்கணும். உள்ள போங்க சார். சரி. எஸ் சார். டாக்டரை பார்க்கணும். அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கீங்களா? அப்பாயின்மெண்ட் வந்து வாங்கல. உங்க பேர் என்ன? முரளி. ஒரு நிமிஷம் இருங்க சார். ஆ. சார், முரளின்னு ஒரு பேஷண்ட் உங்களை பார்க்க வந்திருக்காரு. ஆ, ஓகே சார். ஆ, நீங்க உள்ள போலாம் சார். அங்க போனுங்களா? ஆமா. சரிங்க. ஓகே சார். ரிசல்ட் அவளுக்கு பாசிட்டிவா வந்துருச்சு. இப்போ நீ போணும், அதானே உன் பிரச்சனை? இல்ல, எனக்கு என்ன குறை? நான் எதுக்கு டெஸ்டுக்கு போகணும்? இதோ பாரு, உனக்கு குறை இல்லைன்னு நீ சொல்லாத, டாக்டர் சொல்லட்டும்.